வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் முன்னிட்டும் நெருங்கி வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டும் தமிழக அரசுலேருந்து பலவிதமான சிறப்பு திட்டங்களை செய்ய இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலாக பார்க்க போகணும்னா, இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சம்பந்தமாகவும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு புதிய மாற்றம் கொண்டு வர போகிறதாகவும் ஒரு புதிய தகவல் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இதில் என்ன மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக பார்க்க போகணும்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வழங்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த வரக்கூடிய 2026லேருந்து அந்த தொகையை உயர்த்த போகிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தகவல் இப்போ கிடைச்சிருக்குது. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, பொங்கல் பரிசு தொகுப்பாக என்ன கிடைக்க போகுது, இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது சம்மந்தமாக நம்ம வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்த்துலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதாவது இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டும் அதுக்கப்புறமா வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டும் தமிழக அரசுலேருந்து நிச்சயமாக ஒரு சிறப்பான திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவல் படி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு புதிய மாற்றம் பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறதாகவும் ஒரு சில வட்டாரங்கள்லேருந்து தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்போ 1000 ரூபா பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் 1500 ரூபா வரையும் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் தீவிர ஆலோசனையில் இருக்கிறதாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வட்டாரங்கள்லேருந்து ஒரு புதிய தகவல் கிடச்சிருக்குது. ஸோ இது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து இந்த அறிவிப்பை கொடுக்கறதுக்கும் நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்கிறதாவும் ஒரு சில தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் இது சம்மந்தமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தலை. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு சம்மந்தமாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாவும் ஒரு சில வட்டாரங்கள்லேருந்து தகவல் இருக்குது. ஸோ வரக்கூடிய நாட்களில் இன்னும் குறிப்பாக சொல்ல போகணுன்னா, இந்த 2026க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பாக இருக்கட்டும், அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமாகவும் அறிவிப்புகள் வரத்துக்கும் நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொதுமக்கள் எல்லாருமே ஆர்வமாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்ன அறிவிப்புகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தமிழக அரசுலேருந்து இது சம்பந்தமாக அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டாங்கன்னா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இது போல நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது போல வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.